Hi students. Already in the last video, we completed introduction to relation and 3 examples. So today we are going to see the remaining thing and that. Okay. Before going to example 3, I'll tell you that I will recall the previous class, what we went through. That is types of relations, that is reflexive, symmetric, transitive. Okay, these 3 relations. So reflexive in the relation. So many pairs are there. Each and every pair is the element of the set relation. So in this relation, if you want to tell that the R is a reflexive, then you have to see the set, the elements in the set. So in this set, each and every element in the set should be paired with itself. That pair should be in this relation. அப்படி இருந்தா மட்டும்தான் we can able to tell this relation is reflexive. Otherwise it is not. So ஒரு relation reflexive-ஆ இல்லையான்னு சொல்லணும்னா first we have to see the set. செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் அது கூடயே பேர் ஆகி அது அந்த ரிலேஷன்ல இருக்கணும். இருந்தாதான் அது ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் அப்படின்னா நோ நீட் டு see the set. நம்ம ரிலேஷனை பார்த்தே சொல்லிடலாம். ரிலேஷன்ல ஒரு பேர் எடுத்துக்கணும். இந்த பேரோட உள்காவும் இந்த ரிலேஷன்ல இருந்தா இந்த பேர் சிமெட்ரிக். அதே மாதிரி ஒரு பேரையும் செக் பண்ணணும். இஃப் எவ்ரி பேர் இஸ் சிமெட்ரிக் தென் த ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கும் ரிலேஷனை பார்த்தா போதும். ரிலேஷன்ல ஒரு பேர் எடுக்கணும். இந்த பேர் ஏக்கமா பியா இருந்துச்சுன்னா இப்போ பில ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கோ அத்தனை பேரையும் கன்சிடர் பண்ணணும். பில ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிற பேர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். அண்ட் அதுல எண்ட் ஆகிற பேர்ஸ் இருக்குங்களா, சப்போஸ் C1, C2, C3ன்னு வச்சுக்கோங்க. இந்த பேர்ஸ் இருந்ததுன்னா கன்ஃபார்மா C1, C2, C3 இதெல்லாம் இருக்கணும். இருந்தாதான் இது வந்து டிரான்சிட்டிவ். ஸோ தட் இஸ் பியும் B,Cயும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா C இருக்கணும். இருந்தாதான் டிரான்சிட்டிவ். இப்ப B இருக்கு பட் we don't have B,C இல்ல அப்படின்னா no need to search for C. சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ இதை டிரான்சிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இது இருந்தாதான் டிரான்சிட்டிவ். இந்த பேர் எடுக்கும்போது சப்போஸ் பில ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேர் இருந்தா C இருந்தா மட்டும்தான் இதை டிரான்சிட்டிவ்ல டிக் பண்ண முடியும். B இருக்கு, B,C இருக்கு பட் C இல்லைன்னா இது இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இப்ப B இருக்கு பட் பில ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேரும் இல்ல அப்படின்னா நோ நீட் டு சர்ச் ஃபார் C. திஸ் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டு பக்கத்து பேரை பார்க்க போயிடலாம். கிளியர்? தட்ஸ் ஆல். இது வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்பயும் ஒரு தடவை சொல்லிட்டேன். அண்ட் அனதர் திங் இஸ் தட் இப்போ நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட் கொடுத்துருவாங்க, ரிலேஷன் இன் தட் செட் கொடுத்துருவாங்க, அந்த ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க. அது என்ன டெஃபினிஷன் என்ன, ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிச்சா ஈஸியா இருக்கும். இப்போ ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு செட் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிலேஷன் இன் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரிலேஷன் வந்து A கிராஸ் ஏயோட சப்செட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வாட் இஸ் A கிராஸ் ஏ? A கிராஸ் ஏனா என்னெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சம்மில். தட் மீன்ஸ் இப்போ ரிலேஷன் ஏனா ரிலேஷன் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் A கிராஸ் ஏன்னு அர்த்தம். A கிராஸ் ஏல என்னென்னலாம் இருக்கும்? இது வந்து இந்த ஏனா 1, 2, 3, 4, 5, 6. இன்னொரு ஏனா அதே 1, 2, 3, 4, 5, 6. இதுல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் ஆகும். 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6, 1,7, 1,6, 6 வரைக்கும் தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ 1 வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் பேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வும் 1ல இருந்து 6 வரைக்கும் பேர் ஆகும். 3யும் 1ல இருந்து 6 வரைக்கும், 4ம் 1ல இருந்து 6 வரைக்கும், 5ம் 1ல இருந்து 6 வரைக்கும், 6ம் 1ல இருந்து 6 வரைக்கும் பேர் ஆகும். இது எல்லாமே பேர் ஆயிருக்கிறது தான் A கிராஸ் ஏ. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த 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 செட்ல இருந்து
ஏதாவது கொஞ்சம் பேர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும்னாலே தட் இஸ் a subset of A cross A. Every subset of A cross A is a relation. எந்த பேர்லாம் எடுத்து எழுதலாம் நம்ம இஷ்டத்துக்கு, நம்மளா எழுதுறதா இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம். பட் அவங்க டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா A, B where such that A is divisible by B. இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ரிலேஷன். தட் மீன்ஸ் திஸ் இஸ் a subset of A cross A. அப்போ இந்த ரிலேஷன்ல என்ன மாதிரியான பேரெல்லாம் இருக்கும்? எல்லா பேரும் வராது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பேர் தான் இருக்கணும். ஸோ இந்த 1,1, 1,2, 1,3, 1,4 இதெல்லாம் ஜென்ரலாவே வந்து A, Bன்னு நோட் பண்ணியிருக்கோம். ஒரு பேர் A, B. இப்போ இந்த பேர் எடுத்துட்டோம்னா இது A, இது B. அப்படி இருந்ததுன்னா A is divisible by B அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எந்த பேரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பேரையெல்லாம் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ல எழுதிக்க முடியும். இப்போ 1,1 A is divisible by B. எஸ் 1 is divisible by 1. 1 is divisible by 2 கிடையாது. அப்போ இந்த பேர் வராது, இந்த பேர் வராது, இந்த பேர் வராது, இந்த பேர் வராது, இந்த பேர் வராது. அடுத்து என்ன இருக்கு? 2,1 இருக்கும், 2,2 இருக்கும், 2,3 இருக்கும், 2,4 இருக்கும், 2,5, 2,6. இப்போ வந்து 2 is divisible by 1 எஸ். A is divisible by B. 2,1. 2 is divisible by 2 எஸ். 2 is divisible by 2. 2 is divisible by 3 கிடையாது. 2 is divisible by 4 கிடையாது. 2 is divisible by 5 கிடையாது. 2 is divisible by 6 கிடையாது. அதே மாதிரி 3,1. 3 is divisible by 1 எஸ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னென்ன பேர்ஸ் இருக்கோ A cross Aல அது எல்லாத்தையும் எடுத்து இந்த ரிலேஷன் எழுதுவோம். தட் இஸ் த ரிலேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிலேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ல 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 இந்த எல்லா பேரும் இருக்கணும். ஒரு ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் அது கூட பேரா இருக்கணும். இப்போ இதுல 1,1 மட்டும் இல்ல மீதி எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பேர், ஒரு நம்பர் அது கூடயே ஜாயின் பண்ற அந்த பேர் இல்லாட்டினா மீதி எல்லாமே இருந்தா கூட அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. எத்தனை எலிமெண்ட் ஏல இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டும் அது கூட பேர் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் தட். ஸோ அப்போ இந்த மாதிரி ரிலேஷனை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா A is divisible by B அப்படின்னா 1,1 கன்ஃபார்மா இருக்கும், 2,2 இருக்கும், 3,3 இருக்கும், 4,4 இருக்கும், 5,5 இருக்கும், 6,6 இருக்கும். ஏன்னா இப்போ A, இருக்கு அப்படின்னா இப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்போ அந்த ரிஃப்ளெக்சிவ் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரிலேஷன் வந்து எஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா அதை வந்து பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் இப்போ ஏல வந்து இதுல 6 எலிமெண்ட் தான் இருக்கு. இப்போ இதே இது 100 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா 100ஐயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ ஜென்ரலா சொல்லணும் ஃபார் எவ்ரி A பிலாங்ஸ் டு A அப்படின்னா இதுல ஒரு எலிமெண்ட்டையும் நான் ஜென்ரலா ஏன்னு சொல்றேன். பிலாங்ஸ் டு A, A, பிலாங்ஸ் டு ஆர். ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் அது கூட கனெக்ட் ஆனது ரிலேஷன்ல இருக்கு. ஸோ அது ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு ஜென்ரலா சொல்லணும். ஸோ ஆமான்னு சொல்றத we have to tell in general way. புரியுதுங்களா? அடுத்தது சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2,1 இருக்கு, 1,2 இந்த செட்ல இல்ல. கரெக்டுங்களா? 2,1 இருக்கு பிகாஸ் 2 is divisible by 1. 1,2 நம்ம எடுத்து எழுதியிருக்க மாட்டோம். ஏன்னா பிகாஸ் 1 is not divisible by 2. அதனால எழுதியிருக்க மாட்டோம். அப்போ 1,1க்கு சிமெட்ரிக் 1,1 தான் உல்டா பண்ணாலும். ஸோ 2,2 அப்போ 2,1 இருக்கு, 1,2 இல்லை. அதனால இது சிமெட்ரிக் கிடையாது. இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ நீட் டு ரைட் இன் தி ஜென்ரல் ஃபார்ம். இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்க இப்போ ஒன்னையா பார்த்து பிக் பண்ணிட்டே வருவீங்களா? எஸ் 1,1 இதோட உல்டா 1,1 இது சிமெட்ரிக், 2,1 இதோட உல்டா 1,2 இல்லை, அதனால இது சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துறீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்த பிரிச்சுக்கணும். எதனால நீங்க சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்றீங்க அந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக் பிகாஸ் 2,1 பிலாங்ஸ் டு ஆர் பட் 1,2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எந்த பேர்னால நம்ம இல்லைன்னு சொல்றோம், எந்த ஒரு விஷயத்த பார்த்ததுனால நம்ம இல்லைன்னு சொல்றோம்ன்றதை எழுதினா போதும். சப்போஸ் இது சிமெட்ரிக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் சிமெட்ரிக்ல சூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எஸ் இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதும்போது ஜென்ரலா எப்படி எழுதணும்? இஃப் A, B இல்லைன்னா டேக் அப்படின்னு எழுதிக்கலாம். டேக் A, B பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இதுக்கு மீனிங் என்ன? இட் மீன்ஸ் A இஸ் divisible by B.
இப்போ இது வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எழுதுவோம். ஜெனரலா எழுதணும் அப்படின்னு கேட்டா, டேக் இஃப் A, B பிலாங்ஸ் டு R, A இஸ் டிவிசிபிள் B அண்ட் B இஸ் ஆல்சோ டிவிசிபிள். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நமக்கு அது சூட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 2 டிவிசிபிள் பை 1 பட் 1 இஸ் நாட் டிவிசிபிள் பை 2ன்னு வந்துரும். ஸோ சப்போஸ் நமக்கு சூட் ஆகிற கண்டிஷனா இருந்தா, சிமெட்ரிக்கா இருந்தா, இப்போ A அண்ட் B ஆர் ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். டிவிசிபிள் பை வராம போத் ஆர் ஆட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டேக் A, B பிலாங்ஸ் டு R. தட் மீன்ஸ் அப்ப இதுக்கு மீனிங் என்ன? A அண்ட் B ஆர் ஆட். ஸோ அப்போ இதை உல்டா பண்ணினா B அண்ட் A ஆர் ஆல்சோ ஆட். அப்பனா B, A ஆல்சோ பிலாங்ஸ் டு R. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு இந்த மாதிரி ஜென்ரலா எழுதணும். டேக் எழுதிட்டு இட் மீன்ஸ் வாட்னு போட்டு அப்போ உல்டா பண்ணாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால அதுவும் ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்சிவ ஜென்ரலா எழுதுறதுக்கு இப்படி எழுதணும், சிமெட்ரிக்க ஜென்ரலா எழுதுறதுக்கு இப்படி எழுதணும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ ஜென்ரலா எழுதணும்னா டேக் A, B அண்ட் B, C பிலாங்ஸ் டு R. இட் மீன்ஸ் அதே மாதிரி டேக் எழுதுனதுக்கு அப்புறம் இட் மீன்ஸ் எழுதணும். இட் மீன்ஸ் வாட்? என்னது? A அண்ட் B ஆர் ஆட். இது ரெண்டுமே ஆடா இருந்தால் தான் ரிலேஷன்ல. இந்த கண்டிஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் வராது, அதனால நான் சொல்றேன். இது ரெண்டுமே ஆடா இருந்தா மட்டும்தான் எஸ். மேபி ரிஃப்ளெக்சிவ் வருமா இல்லையா நம்ம அதை ஃபுல்லா எழுதிட்டு இப்போ ஓகே நம்ம அதை விட்டுருவோமே. இப்போ A இஸ் டிவிசிபிள் பை B, B இஸ் இதுக்கு வந்து டிரான்சிட்டிவ் வரும். இஃப் A இஸ் டிவிசிபிள் பை B அண்ட் B இஸ் டிவிசிபிள் பை Cனா கன்ஃபார்மா A இஸ் டிவிசிபிள் பை Cயா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 2 இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் 1 இஸ் டிவிசிபிள் பை 1. அப்போ 2 இஸ் டிவிசிபிள் பை 1. 4 இஸ் டிவிசிபிள் பை 2 அண்ட் 2 இஸ் டிவிசிபிள் பை 1. ஸோ 4 இஸ் டிவிசிபிள் பை 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆமான்னு சொல்லிட்டா எல்லாமே இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஆமான்னு சொல்றதுக்கு எஸ் இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஜென்ரலா சொல்லணும். ஜென்ரலா சொல்லணும்னால ABC யூஸ் பண்ணிக்கணும். இஃப் A அண்ட் B அண்ட் B அண்ட் C ஆர் பிலாங்ஸ் டு R அப்படின்னா, இஃப் A இஸ் டிவிசிபிள் பை B அண்ட் B இஸ் டிவிசிபிள் பை C, திஸ் இம்ப்ளைஸ் A இஸ் டிவிசிபிள் பை C அப்படின்னு எழுதிட்டு, ஸோ A இஸ் டிவிசிபிள் பை Cனா A, C பிலாங்ஸ் டு R. ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். டேக் இட் மீன்ஸ், ஸோ அதுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அண்ட் அது பிலாங் பண்ணிருக்கு, அதனால அது சிமெட்ரிக் ஆர் டிரான்சிட்டிவ். இப்படிதான் ஜென்ரலா சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ்க்கும் சொல்லணும். ஓகே, ஐ திங்க் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி இந்த இடத்த போட்டு பாருங்க. அண்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகும்போது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். கிளியர்? ஓகே, we'll continue the problems. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லைங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 3 பார்த்துட்டோமா? எக்ஸாம்பிள் 1 பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் 2 பார்த்துட்டோம். சாரி, வெயிட் அ மினிட். எக்ஸாம்பிள் 3 தான் விட்டு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாம்பிள் 3 மட்டும் நம்ம விட்டு வச்சிருக்கோம், அதை பார்த்துடலாம். எஸ், எக்ஸாம்பிள் 3 என்ன இருக்கு? எக்ஸாம்பிள் 3 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் 2 மாதிரியே தான். எக்ஸாம்பிள் 2ல T இஸ் த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ்னு கொடுத்து, T இப்போ ரிலேஷன்ல இருக்க ஒரு பேனும் ஒன்றுக்கு ஒன்று கான்கரண்டா இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க L இஸ் த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் த பிளேன்னு கொடுத்துருக்காங்க. L இஸ் அ செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் த பிளேன். இப்போ ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேன்ல நிறைய லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் சோ மெனி லைன்ஸ் இன் த பிளேன். எக்கச்சக்கமான லைன்ஸ் போடலாம். ஸோ எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனே நம்ம சும்மா நேம் பண்ணிப்போம். பிகாஸ் இந்த லைன்னு சொல்ல முடியாது. L1, L2, L3, L4, L5, L6, L7, L8 அப்படின்னு எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்குது. இந்த எல்லாமே எல்லுங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ ரிலேஷன் இன் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேஷன் ஃப்ரம் ஆர் எல் டு எல், ரிலேஷன் ஃப்ரம் எல், ரிலேஷன் இன் என், ரிலேஷன் ஃப்ரம் எல் டு எல். இப்போ இந்த ரிலேஷன்ல எந்த மாதிரியான பேர்லாம் வரணும்? இப்போ இதுல எத்தனை எல் இருக்குன்னு தெரியல. ஓகே, எக்கச்சக்கமான லைன்ஸ் வரையலாம். ஒரு லைனும் எல் கிராஸ் எல்னா L1 வந்து L1 கூட பேர் ஆகும், L1 L2 கூட பேர் ஆகும், L1 L3 கூட பேர் ஆகும், L1 L4 கூட, L5 கூட, L6 கூட. அது மாதிரி L1 வந்து எல்லாத்து கூடயும் பேர் ஆகும். அதே மாதிரி L2 எல்லாத்து கூடயும் பேர் ஆகும், L3 எல்லாத்து கூடயும். இது எல்லாமே எல் கிராஸ் எல்ல இருக்கும். இப்போ இந்த எல்லா பேரையும் நம்ம எடுத்து ஆர்ல எழுத போறது கிடையாது. இந்த ஆர்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேஸை மட்டும்தான் இந்த ஆர்ல எழுத போறோம். என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 3ல R is a relation from L defined as
என்ன குடுத்துருக்காங்க? L1, L2 such that L1 is perpendicular to L2. L1 is perpendicular to L2 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்போ இப்ப இந்த L cross Lல இருக்கிற எல்லா பேர்லயும் எந்த மாதிரியான பேர்ஸ மட்டும் நம்ம எழுதுவோம் அப்படின்னா 2 லைன் பர்பெண்டிகுலரா இருந்தா. இப்ப சப்போஸ் இப்ப இந்த லைன வந்துட்டு ஏதாவது ஒரு லைன் வந்து இழுத்து விடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த லைன் இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் பர்பெண்டிகுலரா இருக்கா, இந்த பேர் எழுதுவோம். இந்த லைன் பர்பெண்டிகுலரா இருந்தா இந்த பேர் எழுதுவோம். இதே லைன் வேற எதுக்காவது பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதையும் எழுதுவோம். பேரலல் லைன்ஸ்லாம் 2 இருந்துச்சுன்னா 2 பர்பெண்டிகுலர். ஸோ ஓகே. ஸோ அப்ப அந்த மாதிரி பர்பெண்டிகுலர் லைன்ஸா இருந்தா மட்டும் தான் எழுதுவோம். ஓகே. இப்ப எப்படி இப்ப இது வந்து நம்ம போன சம்ல நான் 1, 2, 3, 4, 6 போட்டு பேர் பண்ணி காமிச்ச மாதிரிலாம் பேர் பண்ண முடியாது. பிகாஸ் எத்தனை லைன்ஸ் இருக்கு என்னன்னு கூட தெரியாது. ஸோ வி ஹாவ் டு திங்க். இப்போ இந்த ரிலேஷன் வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. ஷோ தட் ஆர் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்கா இருக்கு. பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலயே நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. ஷோ தட் கொடுத்ததுனால இது டிரான்சிட்டிவா இருக்கு, ரிஃப்ளெக்சிவா இல்ல, டிரான்சிட்டிவா இல்ல, சிமெட்ரிக்கா மட்டும்தான் இருக்கு. ரிஃப்ளெக்சிவா இல்லைன்னா என்ன அர்த்தம்? L1, L1, L2, L2, L3, L3 இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் இல்லைன்னு யோசிங்க. இப்போ இந்த ஒரு பேர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஒரு லைன் அந்த லைன் கூடயே பேர் ஆகுதுன்னா ஒரு லைன் அதே லைனுக்கு எப்படி பர்பெண்டிகுலரா இருக்கும்? இருக்காது இல்லைங்களா? ஸோ சேம் லைன் அது அதுக்கே பர்பெண்டிகுலரா இருக்க முடியாது. ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ கிடையாதுன்னு தான் எழுதுறோம். அதனால கிடையாதுன்னு எழுதுறதுக்கு ஏன் கிடையாதுன்னு நம்ம வந்து யோசிக்கிறோமோ அது ரீசனை சொன்னா போதும். ஸோ ஹியர் the relation R is not reflexive since a line cannot be perpendicular to itself. ஒரு லைன் அது அதுக்கே பர்பெண்டிகுலரா இருக்க முடியாது. Therefore, for every L1 belongs to L, L1, L1 does not belongs to R. நீங்க இது சும்மா ஸ்மால் எல்ல கூட போடலாம். அவங்க L1, L2 போட்டதுனால நானும் L1 போட்டிருக்கேன். ஸோ ஃபார் ஆல் L1 belongs to R, L1, L1 does not belongs to R. Rல இருக்க முடியாது. பிகாஸ் Rல இருக்கணும்னா அந்த பேர்ல இருக்க 2 லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும்தான் Rல இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஸோ அது ஒரு லைன் அதுக்கே அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்காது. ஸோ L1, L1 Rல இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேர்ஸ் இருக்காது. ஸோ த ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது ஷோ தட்ல சிமெட்ரிக்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ செட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இஃப்ல ஆரம்பி டேக், இஃப் ஆர் டேக். ஓகேங்களா? எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி போடுவீங்க? இப்போ டேக் இஃப் L1, L2 which belongs to Rன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மீனிங் என்ன? இது Rல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் ஆர்ல இருக்குன்னா L1 வந்து பர்பெண்டிகுலர் டு L2ன்னு அர்த்தம். L1 L2க்கு பர்பெண்டிகுலரா இருந்தா L2வும் L1க்கு பர்பெண்டிகுலர் தானே? பாருங்க. இது L1, இது L2. L2 is perpendicular to L1, L1 is perpendicular to L2. எப்படி வேணா சொல்லிக்கலாம். So this implies L2, L1 belongs to R. Therefore, the relation is symmetric. புரியுதுங்களா? ஸோ சிமெட்ரிக்னு ஜென்ரலாக இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது ஜென்ரலாக தான் ப்ரூவ் பண்ணணும். ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேர் இருக்கிறதா எடுத்துக்கணும். அதுக்கு மீனிங் என்ன? அவங்க கொடுத்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால தான் இது இருக்கு. கொடுத்த கண்டிஷன். ஸோ அப்படின்னா இதை உல்டா பண்ணி போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை ஆன எது இருக்கு பண்ணும். இது சிமெட்ரிக். முடிஞ்சிச்சுங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது இது டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ஏன்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சிட்டோம்னா நம்ம எழுதலாம். டிரான்சிட்டிவ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? L1, L2 இருந்து L2, L3யும் இருந்து L1, L3 இருக்கக்கூடாது. L1, L3 இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் வந்தா மட்டும்தான் டிரான்சிட்டிவ் கிடையாது.
இந்த 2 பேரும் இருந்து இந்த 3வது பேர் இல்லைன்னா மட்டும் தான் ட்ரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ அப்போ இந்த பேர் இருக்கு, இந்த பேர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? L1 L2க்கு பெர்பெண்டிகுலர் இது இருக்குன்னா. அண்ட் இந்த L2 இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர். இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர்னா L1 இல்லாம இன்னொரு லைன்னா பெர்பெண்டிகுலர்னா இப்ப நம்ம எப்படி போட்டு இப்படி போட்டா தான் பெர்பெண்டிகுலர். L1க்கு பேரலலா இருக்க லைன் எல்லாம் மட்டும் தான் L2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்க முடியும். இப்படி இருந்துச்சுன்னா அது L2க்கு பேரலல் ஆயிரும். L2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்படின்னா L1க்கு பேரலலா தான் போடணும். ஸோ L3. ஸோ அப்ப L3யும் L1ம் L2க்கு பெர்பெண்டிகுலர். L1 பெர்பெண்டிகுலர் டு L2, L2 பெர்பெண்டிகுலர் டு L3. பட் அப்படி இருந்ததுன்னா L1ம் L3யும் பெர்பெண்டிகுலரா இருக்காது. பேரலலா தான் இருக்கும். ஸோ அப்போ இது 2ம் Rல பிலாங் பண்ணி இருந்ததுன்னா, இது கன்ஃபார்மா Rல பிலாங் பண்ணி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ இது ட்ரான்சிட்டிவ் கிடையாது. தெரிஞ்சு போச்சுங்களா? இப்ப நம்ம எழுதுவோம். இது 2ம் இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ take that L1, L2 and L2, L3 belongs to R. இது Rல இருக்குன்னா it means what? It means L1 perpendicular to L2 and L2 perpendicular to L3. This implies L1 parallel to L3. Therefore, L1, L3 does not belongs to R. இப்போ மேம் நீங்க இல்லன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் இத வந்து ஜெனரலா ப்ரூவ் பண்ண முடியல எழுதுறீங்க? பிகாஸ் நமக்கு இத வந்து என்னால செட்டா எழுத முடியாது. நம்பரா இதுல எழுத முடியாது பிசிக்கலா. ஏன்னா ட்ரையாங்கிள், லைன்ஸ் ஒரு பிளேன்ல இருக்க லைன்ஸ்னா எத்தனையோ லைன்ஸ் இருக்கும். நான் அப்ப அத ஆர்ல என்னென்ன பேர்ஸ் இருக்குன்னு எழுதி காட்ட முடியாது. ஸோ தட்ஸ் வை we have to think the reason and describe the reason. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது ஓகே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எஸ்ன்னு சொல்லுவேன். இல்லன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். Therefore, the relation is not transitive. So the given relation is symmetric. But neither reflexive nor transitive. I think I'm clear. Okay? That's all. இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வீடியோ தான் நீங்க திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது எல் செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் பிளேன். ஒரு பிளேன்ல நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன் இன் எல் அப்படின்னா இது வந்து எல் கிராஸ் எல்லோட ஒரு சப்செட்னு அர்த்தம். ரிலேஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் செட்டும் எல், ஃபர்ஸ்ட் செட்டும் எல், லாஸ்ட் செட்டும் எல். ஓகே, இதுல இருக்க பேர்ஸ் எல்லாம் எல்லா பேரும் எழுத போறது இல்லை. என்ன மாதிரி பேரை எழுத போறோம்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பேர் மட்டும்தான். இப்படி ஒரு பேர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலரா இருந்தா மட்டும்தான் எழுதணும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, பட் ரிஃப்ளெக்சிவாவும் டிரான்சிட்டிவாவும் இல்லைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவா இருக்காது. ஏன் இருக்காது? L1, L1 L2, L2 அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் இருக்காது. பிகாஸ் ஒரு லைன் அதுக்கே பர்பண்டிகுலரா இருக்காது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ L1, L1ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால அது ஆர்ல இருக்காது. அப்படி இல்லைன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அண்ட் தென் சிமெட்ரிக்கா அப்படின்னா எஸ் இட் இஸ் சிமெட்ரிக். சப்போஸ் இஃப் யூ டேக் L1, L2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். இதை மாத்தி போட்டாலும் L1 L2க்கு பர்பண்டிகுலர், இல்லைன்னா L2 L1க்கு பர்பண்டிகுலர், எப்படி வேணா சொல்லிக்கலாமே. அப்ப L1 L2, L1, L2 இருந்ததுன்னா L2, L1 இருக்கும். ஸோ இதோட உல்டாவும் இருக்கும். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அண்ட் தென் டிரான்சிட்டிவ் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா L1 L2க்கு பர்பண்டிகுலரா இருக்கு. ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். அதாவது L1, L2 இருக்கு. இந்த L2ல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேரும் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை சேர்க்கிற ஒரு பேரும் இருக்கணும். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் இது ரெண்டு பேரும் இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? L1 L2க்கு பர்பண்டிகுலர், அந்த L2 L3க்கு பர்பண்டிகுலர். இப்ப L1 L2க்கு பேரலல்னு வச்சுக்கோங்க. அண்ட் L2 L3க்கு பேரலல்னா இது ரெண்டும் கூட பேரலல்னு வந்துடும். பட் L1 L2க்கு பர்பண்டிகுலர், இந்த L2 L3க்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா இது ரெண்டும் பேரலல் ஆயிரும். இது ரெண்டும் பர்பண்டிகுலர் ஆகாது. இது L1, இது L2, இது L3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இது ரெண்டும் பேரலல் ஆயிரும். இதுதான் வந்து இது ரெண்டுக்குமே பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ L2 வந்து L1க்கும் பர்பண்டிகுலர், L3க்கும் பர்பண்டிகுலர்.
அப்படின்னா L1ம் L3யும் பேரலலா தான் இருக்க முடியும். ஸோ, அதனால இது வந்து ரிலேஷன்ல இருக்காது. ஸோ, இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். புரிஞ்சுதுங்களா? தட்ஸ் ஆல் தென். ஸோ, அடுத்து எக்ஸாம்பிள் 4 ஏற்கனவே பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு சீ எக்ஸாம்பிள் 5. இன் எக்ஸாம்பிள் 5 என்ன குடுத்துருக்காங்க? The relation R in the set Z integers given by. Okay. Z is set of all integers. ஓகே. ரிலேஷன் இன் Z அப்படின்னா Z to Zன்னு அர்த்தம். இதுல என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுல இருக்க ஒரு பேர சப்போஸ் A, B அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சச் தட் எப்படி இருக்கணும்னா 2 டிவைட்ஸ் A மைனஸ் B. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா வர ஆன்சரை 2 டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் ஈவன் நம்பரா இருக்கணும். இருந்தா தான் 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஓகே. அப்படி இருக்கணும். அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் மட்டும் தான் இங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. Z கிராஸ் Zல வந்து எக்கச்சக்கமான இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கும். அதுல இருக்க எல்லா பேரையும் எழுத போறதில்ல. என்ன மாதிரி பேர்ஸை மட்டும் எழுத போறோம்னா, அந்த பேர்ல இருக்க 2 எலிமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணா வர்ற ஆன்சர் 2ஆல டிவைட் பண்ண முடியறதா இருக்கணும். ஓகே. ஸோ, இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது கிவன். என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷனான்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே. ஈக்குவலன்ட் ரிலேஷன்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கணும், ட்ரான்சிட்டிவா இருக்கணும். ஷோ தட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா நிச்சயமா இது ரிஃப்ளெக்சிவா இருக்க போது, சிமெட்ரிக்கா இருக்க போது, ட்ரான்சிட்டிவா இருக்க போது. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா A, B, B, C, C அதெல்லாம் இருக்க போதுன்னு அர்த்தம். ஒரு எலிமெண்ட் அது கூடயே ஜாயின் ஆக போதுன்னு அர்த்தம். இப்போ 1,1ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்போ 1,1ன்னா அதை மைனஸ் பண்ணினா 2ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 1ஐயும் மைனஸ் பண்ணா 0 வரும். 2,2னா மைனஸ் பண்ணா 0 வரும். -10, -10 சப்ராக்ட் பண்ணா 0 வரும். ஸோ, ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட் கூட சப்ராக்ட் பண்ணும்போது 0 வரும். 0வ எனி நம்பராலையும் டிவைட் பண்ணலாம். எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0. ஸோ, we can able to divide 0 by 2. 2 divides 0. ஸோ, அதனால இந்த ரிலேஷன் வந்து இட்ஸ் a reflexive. ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் எழுத போறோம். The given relation is ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிட்டு ரீசன் எழுதுங்க. சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்க்கெல்லாம் இஃப்னு சொல்லி ஆரம்பிச்சு எழுதுவோம். அதனால இல்லைன்னா எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். ஓகே. த கிவன் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே. இது ரிஃப்ளெக்சிவ்னு ஏன் சொல்றோம்? சின்ஸ் every A which belongs to Z, A, A belongs to R. ஏன்னா A minus A is equal to 0 is divisible by 2. அவ்வளவுதான். ரிஃப்ளெக்சிவ் சொல்லிட்டோம். அடுத்தது சிமெட்ரிக்கான்னு சொல்லணும். சிமெட்ரிக்கான்னு சொல்றதுக்கு எஸ் இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு தான் சொல்ல போறோம். பிகாஸ் சோ தட் இட் இஸ் ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிச்சயமா இது சிமெட்ரிக் தான். ஏன் சிமெட்ரிக்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இஃப் A, B இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ B, A இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுக்கு let us take if A, B belongs to R. It means what? It means A minus B divisible by 2. This implies B minus A that is equal to ஒரு மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா A minus B ஆயிரும். அப்போ A minus B வந்து 4ஆ இருந்தா B minus A வந்து -4ஆ இருக்கும். 4 divisible by 2னா -4 divisible by 2 தான். உல்டா பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஆல்சோ by 2. Therefore, B, A belongs to R. A, B Rல இருந்தா B, Aயும் Rல இருக்கு. So, R is cement. இப்போ அடுத்தது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கும் டேக் எடுத்துக்கணும். டேக் இஃப் 2 பேர் A, B and B, C belongs to Rன்னு வச்சுக்குவோம். இது மாதிரி டேக் சொன்னோன்னே இட் மீன்ஸ் எழுதிடணும். சிமெட்ரிக்கும் சரி டிரான்சிட்டிவ்க்கும் சரி எஸ்ன்னு சொல்றதுக்கு இப்படி தான் எழுதணும். இட் மீன்ஸ் கண்டிஷனை எழுதணும்.
A minus B divisible by 2, B minus C divisible by 2னா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர். அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும்? A மைனஸ் C அந்த ரிலேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப A, C அந்த ரிலேஷன்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். A, C அந்த ரிலேஷன்ல இருக்கணும்னா A, C டிவிசிபிள் பை 2வா இருக்கணும். A மைனஸ் C டிவிசிபிள் பை 2னா A மைனஸ் C ஈவன் நம்பரா இருக்கணும். A மைனஸ் C எப்படி கொண்டு வருது? இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிரும். அப்ப A மைனஸ் C கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆட் பண்ணா எப்படி மேம் A மைனஸ் C டிவிசிபிள் பை 2ன்னு சொல்றீங்க அப்படின்னா, இது ஒரு ஈவன் நம்பர் பிகாஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. இது ஒரு ஈவன் நம்பர் பிகாஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ரெண்டு ஈவன் நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற நம்பரும் கன்ஃபார்மா ஈவன் தான். ஈவன் பிளஸ் ஈவன் இஸ் ஈவன். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா பியும் பியும் கேன்சல் ஆகி A மைனஸ் C வந்துடும். இட் இஸ் ஈவன். Sum of two even number is also even number. Therefore, A minus B plus B minus C is equal to A minus C is an even number. So divisible by 2. Therefore, A, C belongs to R. So R is transitive. Clear? So up in the relation, therefore the given relation R is equivalent relation. Yes, R is equivalent relation ஆனு கேட்டிருக்கிறாங்க இந்த example 5ல. Yes, it is equivalence relation. ஏன் equivalence relation அப்படின்னா because இந்த R வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிமெட்ரிக்கா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு, எல்லாமும் இருக்கு. அதனால அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். இந்த கண்டிஷனை வச்சு தான். ஸோ அப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா 1,1, 2,2 இசட்ல இருக்க எல்லா இன்டிஜரும் அந்த இன்டிஜர் கூடயே சேரணும். அந்த பேர் வந்து ரிலேஷன்ல இருக்குமா? அப்போ அந்த பேர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா ரிலேஷன்ல இருக்கும். எஸ், ஒரு நம்பர் அதே நம்பர் கூட சேரும்போது அதை சப்ராக்ட் பண்ணா 0 வரும். 0 டிவிசிபிள் பை 2. ஸோ அதனால எல்லா இன்டிஜரும் அது கூட ஜாயின் ஆகிற அந்த பேர் இந்த ரிலேஷன்ல இருக்கும். அதனால இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது, இப்படி ஒரு பேர் ரிலேஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டா இதோட உல்டாவும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணா அது சிமெட்ரிக். இப்படி ஒரு பேர் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன மீனிங்? இந்த பேர் ரிலேஷன்ல இருக்கும். எப்ப இருக்கும்? இதோட சப்ராக்ஷன் வந்து டிவிசிபிள் பை 2ஆ இருந்தா மட்டும் தான் இருக்கும். இட் மீன்ஸ் A மைனஸ் பி டிவிசிபிள் பை 2. ஸோ அப்போ A மைனஸ் பி டிவிசிபிள் பை 2னா B மைனஸ் ஏங்கிறது என்னது? ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா A மைனஸ் பி ஆயிரும். நெகட்டிவ் ஆஃப் A மைனஸ் பி. ஸோ A மைனஸ் பி ஈவன் நம்பரா இருந்தா இது நெகட்டிவ் ஈவன் நம்பர். தட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ அதனால இது சிமெட்ரிக். அதே மாதிரி டிரான்சிட்டிவ்னு எடுத்துக்கும் போது 2 பேர் வந்து ரிலேஷன்ல இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா A, B அண்ட் Bல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேர். ஸோ அந்த ரெண்டாவது பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேரோட லாஸ்ட் நம்பர்ல 2வது நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா A, Cயும் இருக்கணும். இருந்தாதான் டிரான்சிட்டிவ். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். A, C இருக்கிறதா ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? இது ரெண்டும் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு மீனிங் என்னன்னு யோசிக்கணும். இதுக்கு என்ன மீனிங்? இது ரெண்டும் ரிலேஷன்ல இருந்தா A மைனஸ் பியும் டிவிசிபிள் பை 2, B மைனஸ் சியும் டிவிசிபிள் பை 2. ஸோ அப்போ டிவிசிபிள் பை 2னா தட் மஸ்ட் பி ஈவன் நம்பர். ஸோ A, C டிவிசிபிள் பை A மைனஸ் C டிவிசிபிள் பை 2ன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பியும் கேன்சல் ஆயிரும். ஈவன் நம்பரே ஆட் பண்ணா கொடுக்கறது ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணும்போது பியும் கேன்சல் ஆகி A மைனஸ் C கிடைச்சிரும். அதுவும் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா தட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ A, C is also in this relation. So it is transitive. Okay, clear? Then that's all. We'll go for example 6. Example 6 is என்ன கொடுத்துருக்குறாங்க? R is a relation. Given ஒரு செட் கொடுத்துருக்காங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ R இஸ் a ரிலேஷன் இன் ஏனா A cross A யோட சப்செட்னு அர்த்தம். A cross Aல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 1, 1 கூட, 2 கூட, 3 கூட, 4 கூட, 5 கூட, 6 கூட, 7 கூட. ஒரு 7 பேர கிரியேட் பண்ணும். 2 வந்து ஒரு 7 பேர கிரியேட் பண்ணும். 3 7 7s ஆர் 49 பேர்ஸ் இருக்கும். 49 எலிமெண்ட்ஸ் இருக்கும் A cross Aல. அதுலேருந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து ஆர்ல எழுத போகிறோம். எந்த மாதிரி பேரை எழுத போகிறோன்றது கண்டிஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் அ ரிலேஷன் டிஃபைன்ட் இன் த செட் ஏ. ஸோ ஆர் ஃப்ரம் ஏ டு ஏ. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ கம்மா பி both A and B either odd or even such that both A and B either odd or even அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த ரிலேஷன் இஸ் ஈக்குவலன்ட் ரிலேஷன். முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவலன்ட் ரிலேஷன் காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா நிச்சயமாக இது ரிஃப்ளெக்ஸும் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்க போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம்? 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7 இது எல்லாமே இந்த ரிலேஷனில் இருக்கணும். இருக்குமா? இப்போ 1, 1 இருக்கணும்னா ரெண்டுமே ஆடாக இருக்கணும். எஸ், 1 ஆடுனா அது அந்த நம்பர் அது கூடயே சேராகும் போது அதுவும் ஆடு தானே. 2 ஈவன்னா 2, 2. 2 ஈவன்னா அந்த நம்பர் ஈவன். 2 ஈவன் அதே தான் பக்கத்தில் போட போகிறோம்னா அது ஈவன். 3 ஆடு அதே தான் பக்கத்தில் போட்டுருக்க போனோம்னா அது ஆடு. ஸோ அந்த ஒரு நம்பர் ஆடுனா அதே நம்பரை தான் நம்ம பக்கத்தில் போட போகிறோம். ஸோ இப்போ இது ரிஃப்ளெக்சிவ், கன்ஃபார்மாக இது ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? த ரிலேஷன் ஆர்எஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிட்டோம். என்ன ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? சின்ஸ் ஃபார் எவ்ரி A belongs to A comma A belongs to R. That is both A is either odd or even. அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இதை சொல்லிட்டோம். இப்போ சிமெட்ரிக்கான்னு சொல்லணும். எஸ், இட் இஸ் சிமெட்ரிக் பிகாஸ் இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஓகே, சிமெட்ரிக்காக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டேக் இஃப் A comma B belongs to R. இதை எழுதணும்னு என்ன பண்ணணும்? இது ஏன் பிலாங் பண்ணியிருக்கு? இட் மீன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்? It means A and B both either odd or even. இது ரெண்டுமே ஒன்று ஆடாக இருக்கும், இல்லை ஈவனாக இருக்கும். இதை மாற்றி போட்டாலுமே ஆடு ஈவனாக தானே இருக்கும். இப்போ 3, 5ன்னு போடுறேன், ரெண்டுமே ஆட். மாற்றி போட்டாலும் ரெண்டுமே ஆட் தானே. ஈவனை மாற்றி போட்டால் மாறி இருப்பதா? ஈவனா இல்லை. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் B and A both either odd or even. அப்பனா ஸோ therefore B comma Aயும் belongs to R. A comma B இருந்தால் B comma Aயும் இருக்கும். ஸோ R is symmetric. அண்ட் டிரான்சிட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி டேக் 2 பேர் எடுத்துப்போம். A comma B, Bல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேர் B comma C and B comma C belongs to R. இட் மீன்ஸ் டேக் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இட் மீன்ஸ் இது ஏன் இப்படி இருக்குது? இட் மீன்ஸ் ஏயும் பியும் ஆடா இருந்தா பி ஆடு, அப்ப சியும் ஆடு. ஏயும் பியும் ஈவனா இருந்தா பி ஈவன், பி ஈவன்னா சியும் ஈவன். தட் மீன்ஸ் வாட்? ஏ பி சி மூணுமே ஆடா இருக்கும், இல்லைன்னா மூணுமே ஈவனா இருக்கும். இட் மீன்ஸ் ஏ கமா பி கமா சி all are odd or either odd or even. So this implies எல்லாமே ஒன்று ஆடாக இருக்கும், இல்லைன்னா ஈவனாக இருக்கும். அப்படின்னா A comma C belongs to R. So therefore the relation R is transitive. Clear? So அப்படின்னா R is an equivalence relation. ஓகேங்களா? R is an equivalent relation. So
ஈக்குவலன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த ஒரு கண்டிஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஃபர்தர் ஷோ தட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் சப்செட். ஏயோட 2 சப்செட் குடுத்துருக்காங்க. ஒரு சப்செட்ல 1, 3, 5, 7 இருக்கு. இன்னொரு சப்செட்ல 2, 4, 6 இருக்கு. ஸோ சப்செட்ஸ் ஆஃப் A 1, 3, 5, 7 ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இதுல இருக்க எலிமெண்ட் அது கூடயே ரிலேட் ஆகுமா? எஸ், கன்ஃபார்மா ரிலேட் ஆகும். ஸோ the element in the subset of A are related to each other. Since all are odd. எல்லாமே ஆட் நம்பரா இருக்கு. அதனால 1, 1 கூட கனெக்ட் ஆகும். 3 கூட, 5 கூட, 7 கூட. அதே மாரி 3, 1 கூட, 3 கூட, 5 கூட, 7 கூட, 5, 1 கூட ரிலேட் ஆகி அதெல்லாமே ரிலேஷன்ல இருக்கும். அதே மாதிரி அடுத்து இன்னொன்னு குடுத்துருக்காங்க. The elements in the subset 2, 4, 6 are related to each other ஆன்னு கேட்டிருக்காங்க. Yes, they are related to each other. Since all are even. இதுல இருக்கிறது எல்லாமே ஈவன். அதனால எந்த நம்பர் கூட வேணா ரிலேட் ஆயிக்கும். அது ரிலேஷன்ல இருக்கும். பட் no element in the subset 1, 3, 5, 7 is related to any element in the set 2, 4, 6. Since first set contains, okay, அடுத்த பேஜ் எழுதிக்கிறேன். Since ஏன்னு கேட்கனா first subset contain odd numbers and the second one contain even numbers. அவ்வளவுதான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அது கூடயே கனெக்ட் ஆகிக்கும்னு காட்ட சொல்லியிருக்காங்க. இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸும் அது கூடயே ரிலேட் ஆகிக்கும்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செட்ல இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டும் இந்த செட்ல இருக்க எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகாதுன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. எஸ், அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். த எலிமெண்ட் இன் த சப்செட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஏன்னா ஆல் ஆர் ஆட். த எலிமெண்ட்ஸ் இன் த subset are related to each other. ஏன்னா all are even. But no element in the subset is related to any element in the subset. இந்த சப்செட்ல இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டும் இந்த சப்செட்ல இருக்க எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, the first subset contains odd numbers and the second one contains even numbers. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆட், செகண்ட்ல இருக்கிறது ஈவன். அதனால ஆடும் ஈவன் கனெக்ட் ஆகாது. ஓகே, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் 6 வரைக்கும் முடிச்சாச்சு. வெரி குட். Now we are moving to exercise 1.1. ஓகே, அண்ட் தென் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, தட்ஸ் வெல் அண்ட் குட். தெரிஞ்சுக்கலாம். திருப்பி இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் யூ கேன் திருப்பி அதை ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கூட ஒன்ஸ் அகேன் யூ கேன் சி எவ்ரி திங். ஸோ அப்போது
ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க புரியலைன்னா திருப்பி திருப்பி பார்க்கும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அது அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இட்ஸ் நாட் எனஃப். என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க இத பார்த்துட்டு ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் மாரி வச்சுட்டு, போட்டதெல்லாம் போட்டு பார்க்கணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எவ்ரி கிளாஸ் நீங்க என்ன பார்க்குறீங்களோ, ஒரு ஒரு சம்ஸையும் ஹோம் ஒர்க்காவும் நீங்க பண்ணணும். எவ்ரி கிளாஸ் நீங்க பார்க்குற எல்லாத்தையுமே திருப்பி ஹோம் ஒர்க்கா பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இப்ப எக்ஸர்சைஸ்ல நான் எத்தன சம் நடத்துறேனோ, அத்தன சம்மையும் ஹோம் ஒர்க்கா பண்ணிட்டு, மீதி சம்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணி பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல நான் அதை எக்ஸ்ப்ளைனும் பண்றேன். அ ஓகே. ஸோ, அதனால மோஸ்ட்லி எல்லா சம்ஸையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன், எல்லா வீடியோஸ்லயும். ஸோ, அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் தென் அட் த சேம் டைம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பண்ணினா தான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்பதான் கொஞ்சம் சம்ஸ வந்து நான் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போக முடியும் என்னால. ஓகே. தென் அண்ட் தென் இஃப் யூ லைக் த வீடியோஸ் அண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் வெல் அஸ் என்னோட அடுத்த வீடியோஸ் நான் போடும்போது, அது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே. தேங்க் யூ வெரி மச். வில் கோ ஃபார் த எக்ஸர்சைஸ் 1.1. எக்ஸர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட்ல என்ன குடுத்துருக்காங்க? டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவான்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ, அதுல ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே. எஸ். 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன குடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு செட் குடுத்துருக்காங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, அப் டு 14 வரைக்கும் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் த ரிலேஷன் ஆர் இன் ஏ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, x, y such that 3x minus y is equal to 0. ஸோ, A கிராஸ் Aல வந்து 1க்கு ஒரு 14 பேர், 2க்கு ஒரு 14 பேர், 3க்கு ஒரு 14 பிகாஸ் 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 4, 1, 14 வரைக்கும் வரும். 2, 1, 2, 2, 2, 3, 2, 14, 3, 1, 3, 2, 3, 3, 3, 14 வரைக்கும் வரும். இந்த மாதிரி 14ம் 14, 1, 14, 2, 14, 3, 14, 14 வரைக்கும் வரும். ஸோ, அப்போ 14 ஒண்ணுக்கும் 14 நம்பர்ஸ் இருக்கு. 14 இன்டு 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஏல. ஸோ, இதுல இருக்க எல்லா பேரும் இதுக்கு வரப்போறதில்ல. இந்த கண்டிஷனை எந்தெந்த பேர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த பேர்ஸ் எல்லாம் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ், செகண்ட் எலிமெண்ட் ஒய். ஸோ, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேர்ஸ் எதது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கணும். பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பேர்ஸை எழுத முடிஞ்சா எழுதிறணும். ஏன்னா, பிகாஸ் இட்ஸ் அன் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். நமக்கு ஒரு அந்த ரிலேஷன்ல என்னென்ன பேர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். இருந்தா தான் நம்ம வந்து இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்லாம் சொல்ல முடியும். ஸோ, அது எப்படி எழுதுறது? இது எப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எல்லா பேர்ஸ் 14x14 எத்தனை பேர்ஸ் இருக்கு? அவ்வளோ பேர்ஸையும் போட்டு பார்க்க முடியுமா? அப்படின்னா, இப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம நம்பர்ஸ் குடுத்துட்டே வரப்போறோம். அதுக்கான அதுக்கான இந்த இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒய் எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். தட்ஸ் ஆல். அப்படி எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. எக்ஸ் அண்ட் அதுக்கான ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? இங்க பாருங்க. 3x minus y is equal to 0னா minus y is equal to இந்த 3x அந்த பக்கம் போகும்போது minus 3x. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ y is equal to 3x. இதுதான் வந்து y கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே. இப்போ x 1ஆ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. y என்னவா இருக்கும்? 3 into 1. 3 into 1 என்னது? x 2ஆ இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? y வந்து என்னவா இருக்கும்? 3 into 2. 3 into 2 என்னது? 6. ஓகே. x 3ஆ இருந்தா என்ன இருக்கும்? y என்னவா இருக்கும்? 3 into 3. 3 into 3 என்னது? 9. ஓகே. x 4ஆ இருந்தா y என்னவா இருக்கும்? 3 into 4. xக்கு பதிலா 4 1, 2, 3, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 4s are 12. ஓகே. x 5ஆ இருந்தா y என்னவா இருக்கும்? 3 into 5. 3 into 5 15. y 15ஆ இருக்க சான்ஸ் இல்ல. பிகாஸ் இந்த செட்ல 14 நம்பர்ஸ் தான் இருக்குது. அதனால எக்ஸ் 5ஆ இருந்தா 15 கூட தான் ஜாயின் பண்ண முடியும். எக்ஸ் 1ஓ 5,1ஓ 5,2ஓ 5,3ஓ 5,4 அப் டு 5,14 வரைக்கும் இந்த அல்ஜிப்ராவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இங்க பாருங்க. இங்க 5 போட்டு இங்க 1 போட்டு பாருங்க. 0 வராது. 3 5s are 15 minus 1 0 வராது. இங்க 5 போட்டு இங்க 2 போட்டு பாருங்க. 15 minus 2 0 வராது. 5 போட்டு 3 போட்டு பாருங்க. 15 minus 3 0 வராது. கன்ஃபார்மா வராது. இங்க 5 போட்டு இங்க 15 போட்டா மட்டும் தான் வரும். ஏன்னா 3 5s are 15 minus 15 0. ஆனா பட் அந்த ஒய்க்கு நம்ம 15 கொடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் 14 வரைக்கும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த பேர் வராது. அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு எந்த மாதிரியான பேர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர்?
ஸோ எக்ஸுக்கு ஒரு நம்பரா குடுத்து, அதுக்கு ஈக்குவலன்ட் ஒய் என்னன்னு இந்த ஈக்குவேஷன்ல போட்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கண்டிஷனா குடுத்தா அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டூ அப்படி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸி. 1,3 இந்த இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2,6 சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3,9 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் 4,12 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவ்வளோதான், வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. 1 போட்டா ஒரே ஒரு 1, எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்க்கு ஒரு 1. பிகாஸ் இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு ஒரு வேல்யூக்கும் ஒய்க்கு ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 1 3 கூட 1 வந்து 3 கூட ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 கூட ஜாயின் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணல. 1 2 கூட ஜாயின் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணல. 1 4 கூட ஜாயின் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே மாதிரி 1 14 கூட அது மாதிரி எது கூட ஜாயின் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணல. 2 அதே மாதிரி 2 6 கூட ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3 9 கூட ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 4 12 கூட ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 5 இது எது கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இங்க இருக்க எந்த நம்பர் கூட ஜாயின் பண்ணும்போதும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இல்லாத ஒரு நம்பர். அதே மாதிரி 6 7லாம் இன்னும் அடுத்தடுத்து போகும்போது வேற வேறையா போகுது. 6 எல்லாம் நான் போட்டே பார்க்கல. ஏன் போட்டு பார்க்கல? சரி நம்ம போட்டு பார்ப்போமே. 14 வரைக்கும் தானே போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துக்கலாம். 6 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 3 into 6 இன்னும் அதிகமா போகும்ல. 3 into 5 15 போகுது. 3 into 6 இன்னும் அதிகமா போகுமே. 3 into 7 3 அதிகமா போகும் நமக்கு நல்லா தெரியுது. அப்ப அந்த பேர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. தட்ஸ் ஆல், இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நமக்கு ரிலேஷன் பிசிக்கலாவே தெரிஞ்சு போச்சு. இது டெஃபினிஷன். டெஃபினிஷன் இல்லாம எப்போதுமே டெஃபினிஷன் வச்சு தான் இது வரைக்கும் நம்ம யோசிச்சோம். இப்போ டெஃபினிஷன் இல்லாம ரிலேஷன்ல பிசிக்கலா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னே தெரிஞ்சு போச்சு. மொத்தமே 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த ரிலேஷனை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் பிகாஸ் இட் டசன்ட் கண்டெயின். ஏன் ரிஃப்ளெக்சிவ் இல்ல? ஏன் சொல்றேன்? ஏன் ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு சொல்றீங்க? 1,1 இல்ல, 2,2 இல்ல, 3,3 இல்ல, 4 எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும். ஸோ த ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் சின்ஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 1,1 does not belongs to R. நான் சொல்றேன். நீங்க 2,2 சொல்லுங்க. இல்ல 3,3 சொல்லுங்க. 4,4 சொல்லுங்க. எது வேணா சொல்லலாம். 14,14 கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு பேர் அது ஒரு ஏல இருக்க ஏதாவது ஒரு எலிமெண்ட் அது கூடயே ஜாயின் ஆகிற அந்த பேர் இல்லைன்னா கூட ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஓகே. இப்போ சிமெட்ரிக்கா இல்லையான்னு பார்க்கணும். சிமெட்ரிக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா இங்க பாருங்க, நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கே வந்து நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆரோட எலமெண்ட்ஸ் என்னென்னு தெரியுது. இப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். ஃபிசிக்கலாக அந்த எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சா ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். இப்போ இது சிமெட்ரிக்கா? 1,3 இருக்கு. 3,1 இருந்தால் இது சிமெட்ரிக். 3,1 இருக்கா? இல்லை. ஸோ இது சிமெட்ரிக் கிடையாது. ஒரு பேர் சிமெட்ரிக் கிடையாதுன்னா அடுத்த பேரை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேரும் சிமெட்ரிக்கா இருக்கணும். இந்த பேர் சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னா இந்த ரிலேஷன் சிமெட்ரிக் கிடையாது. ஸோ இப்போ நான் ஏன் சிமெட்ரிக் கிடையாதுங்கிறதுக்கு ரீசன் எனக்கு தெரிஞ்சு போச்சுல. பிகாஸ் 1,3 இருக்கு, 3,1 இல்லை. நீங்க சொல்லலாம் மேம் 2,6 இருக்கு, 6,2 இல்லையே. எஸ், அது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒண்ணு இதை சொல்லுங்க, இல்லைன்னா இதை சொல்லுங்க. இல்லை எதுனால சிமெட்ரிக் இல்லையோ இதுல எந்த பேருமே சிமெட்ரிக் இல்லை. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணு சிமெட்ரிக் இல்லைன்னா கூட சிமெட்ரிக் இல்லைதான். ஆமான்னு சொல்றதுக்கு எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்கணும். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைனாலும் இல்லைதான். ஸோ அதனால எல்லாமே சொல்லும்போது ஜென்ரலா சொல்லணும். இல்லைன்னு சொன்னா எதையாவது ஒண்ணு எதனால நீங்க சிமெட்ரிக் இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்களோ அது ஒன்றை மட்டும் எழுதினா போதும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் மேம், எல்லாத்தையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் எழுதினா போதும். The relation is not symmetric. நான் இங்க வந்து டேக்கன்லாம் எழுதல. பிகாஸ் எனக்கு எந்த பர்டிகுலர் பேர் சிமெட்ரிக் இல்லைன்னு எனக்கு கரெக்டா தெரியுது. அதனால இட்ஸ் நாட் சிமெட்ரிக் சின்ஸ் அப்படின்னு போட்டுறேன். 1,3 belongs to R, but 3,1 does not belongs to R. 1,3 இருக்கு, 3,1 இல்லை. அதனால ஸோ அடுத்தது டிரான்சிட்டிவ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேரையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 1,3 இருக்கு, 1,3 இருக்கு, அதாவது A, B. இப்போ இதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது செட்ஸ் இருக்கா அப்படின்னு அதை லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுல ஆரம்பிக்கிற மாதிரி 3ல ஆரம்பிக்கிற மாதிரி எஸ் இருக்கு, 3,9 இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்லை, 3,9 மட்டும்தான் இருக்கு. அப்போ இது A, B, இது B, C. அப்போ A, C இருக்கணும். 1,9 இருக்கா? இல்லை. அப்படின்னா இது டிரான்சிட்டிவ் கிடையாது. அப்ப இதை செக் பண்ணணுமா மேம்? தேவையில்லை. எங்கேயாவது டிரான்சிட்டிவ் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் இது டிரான்சிட்டிவா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு பேர் டிரான்சிட்டிவா இல்லைனாலும் அது டிரான்சிட்டிவ் கிடையாது. இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2,6 6ல ஆரம்பிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால இது டிரான்சிட்டிவ் ஆயிரும். 9ல ஆரம்பிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இது டிரான்சிட்டிவ் ஆயிரும். 12 இது மூணையும் பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா A, B இருக்கு, B, C இல்லை. B, C இல்லைன்னா A, C தேடவே வேண்டாம். அப்போ அது டிரான்சிட்டிவ்னே எடுத்துக்கலாம்.
பட் இந்த பேர்னால இந்த பேர் மட்டும் டிரான்சிட்டிவ் இல்ல. ஏன்னா 1,3 3,9 இருக்கு. 3,9 இருக்கும்போது கன்ஃபார்மா 1,9 இருக்கணும். இல்லாததுனால அது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஒரு பேர் டிரான்சிட்டிவா இல்லைனாலும் அந்த ரிலேஷன் டிரான்சிட்டிவ் கிடையாது. ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். ஸோ அப்ப நம்ம என்ன எழுத போறோம்? த ரிலேஷன் இஸ் நாட் transitive since a 1,3 and 3,9 belongs to R, but 1,9 does not belongs to R. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, டிரான்சிட்டிவ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தென் அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செட் என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர். ரிலேஷன் இன் என் அப்படின்னா என் டு என்னு அர்த்தம். இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸையும் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 4. இப்போ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேர் தான் வந்து இங்க இருக்கு, இந்த ரிலேஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் லெஸ் தென் 4 நேச்சுரல் நம்பர்னா 1ல ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். ஆனா எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு நம்ம நம்பர்ஸ் வந்து 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். 4 கூட எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் எக்ஸ் லெஸ் தென் 4 இருக்கணும். 4, 5, 6, 7, 8 அதுக்கப்புறம் போற எந்த நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். ஸோ அதனால 1, 2, 3 மட்டும் தான் எடுத்துக்கலாம். சரி, எக்ஸ் 1 இருந்தா 1க்கு ஈக்குவலண்ட் ஒய் என்னது? இங்க 1 போட்டு பாருங்க. இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க 1 போட்டு பாத்தீங்கன்னா ஒய்க்கு வந்து என்ன வரும்? 6 வரும். இங்க 2 போட்டீங்கன்னா ஒய்க்கு என்ன வரும்? 7 வரும். இங்க 3 போட்டீங்கன்னா ஒய்க்கு என்ன வரும்? 8 வரும். அவ்வளவுதான். இப்போ 1,6, 2,7, 3,8 இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1,6 போட்டீங்கன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் எக்ஸ் லெஸ் தென் 4. 2,7 போட்டீங்கன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் எக்ஸ் லெஸ் தென் 4. 3,8 போட்டீங்கன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த 3 பேர் மட்டும் தான் வருது. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ல என்னென்ன இருக்கு? 1,6, 2,7, 3,8 இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து அந்த ரிலேஷனையே பிசிக்கலாவே எழுதிடலாம். இதை பார்த்தோன்னே தெரியுது இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். பிகாஸ் 1,1, 2,2, 3,3 எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று இல்லைனாலே அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ எப்போதும் போல எழுதிடலாம். the given relation R is not reflexive since ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதலாம். 1,1 does not belongs to R. அடுத்தது சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டால் 1,6 இருக்கு, 6,1 இல்லை. அதனால இது சிமெட்ரிக் இல்லை. பக்கத்துல எல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1,6 belongs to R, but 6,1 does not belongs to R. So the relation R is not symmetric அப்படின்னு எழுதிக்கலாம். டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டா 1,6 இருக்கு, 6ல ஆரம்பிக்கிற மாதிரி எந்த பேராது இருக்கா? இல்லை. அதனால இது டிரான்சிட்டிவ். நான் சொல்றது புரியுதுங்களா? A, B இருக்கு, B, CA இல்லை. அப்படிங்கும்போது A, CA பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2,7 இருக்கு, 7ல ஆரம்பிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை. அதனால இது டிரான்சிட்டிவ். 3,8 இருக்கு, 8ல ஆரம்பிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை. அதனால இது டிரான்சிட்டிவ். A, B இருந்து B, Cயும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா A, C இருக்கணும். இல்லைன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது. A, B இருக்கு, ஆனா Bல ஆரம்பிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா A, Cயை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது டிரான்சிட்டிவ்னு எழுதிக்கலாம். ஸோ this given relation is transitive. அவ்வளவுதான், முடிஞ்சு. கிளியர்? இட்ஸ் ஆல். இது சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சொல்லி கொடுக்கும்போது. அது மேபி அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது கரெக்டு, நல்லாவே பிலீவ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட புக் பேக் ஆன்சர்லேயும் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் வேறு புக்ஸ் அந்த ஆர்டி சர்மா அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கரெக்ட். கிளியர்? தட்ஸ் ஆல். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் நீங்களே போட்டுடலாம், போட்டுங்க. அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க?
ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்குறாங்க 1, 2, 3, 4, 5, 6. ரிலேஷன் ஆர் x, y such that y is divisible by xன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை மாதிரி பேஸ், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான பேஸ் மட்டும் எடுத்து எழுதிப்போம். இங்கே செட் கொடுத்துட்டதுனால எக்ஸுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. எக்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். அப்போ ஒய்யை தான் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸு ஒய். எக்ஸ் 1 இருந்தால் ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். ஒய்யில் நம்ம கொடுக்கறது இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும். இப்போ 1ஆல் எதெல்லாம் டிவிசிபிள் ஆகும்? 1ஆல் 1 டிவிசிபிள் ஆகும், 2வும் டிவிசிபிள் ஆகும், 3யும் டிவிசிபிள் ஆகும், 4ம் ஆகும், 5ம் ஆகும், 6ம் ஆகும். எக்ஸ் 1 இருந்தால் அது 1 கூடயும் சேரும், 2 கூடயும் சேரும், 3, 4, 5 எல்லாத்து கூடயும் சேரும். அப்போ R is equal to 1, 1 வரும், 1, 2 வரும், 1, 3 வரும், 1, 4 வரும், 1, 5 வரும், and 1, 6ம் வரும். And suppose எக்ஸ் 2ஆ இருந்துச்சுன்னா, எக்ஸ் இப்போ சப்போஸ் எக்ஸ் 2ஆ இருந்ததுன்னா ஒய்க்கு என்னென்ன வரும்? y is divisible by x. அப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வரணும். 1 டிவிசிபிள் ஆகாது, 2 டிவிசிபிள் ஆகும், 3 ஆகாது, 4 ஆகும், 5 ஆகாது, 6 ஆகும். 2, 2, 2, 4, 2, 6. அடுத்தது எக்ஸுக்கு 3 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 3 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 பண்ணாது, 2 பண்ணாது, 3 பண்ணும், 3 4 பண்ணாது, 5 பண்ணாது, 6 பண்ணும். அடுத்தது 4 எடுத்துக்கலாம். 4 1 பண்ணாது, 2 பண்ணாது, 3 டிவைட் பண்ணாது, 4 4 டிவைட் பண்ணிக்கும், 5 பண்ணாது, 6 பண்ணாது. அடுத்து 5 எடு. 5 1 2 3 4 வரைக்கும் டிவைட் பண்ணாது, 5 5 டிவைட் பண்ணிக்கும், 6 பண்ணாது. அதே மாதிரி 6 எடுத்தீங்கன்னா 6 விட சின்ன நம்பர் எதுவுமே 6 டிவைட் பண்ணாது, 6 6 டிவைட் பண்ணிக்கும். அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இது ரிஃப்ளெக்சிவா 1, 1 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கு. 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு, 4, 4 இருக்கு, 5, 5 இருக்கு, 6, 6 இருக்கு. இந்த இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அது கூடயே சேர்ந்துருக்கு. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். The given relation is since ஜென்ரலாக எழுத போகிறோம். அதனால 1, 1 2, 2 3, 3 6, 6 வரைக்கும் இருக்கு அப்படின்லாம் எழுத வேண்டாம். Since every A belongs to A, A, A belongs to R. அவ்வளோதான், முடிஞ்சு. அதனால இது ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1, 1 அதோட உல்ட்டா 1, 1 அது அதுக்கே சிமெட்ரிக். 1, 2 2, 1 இருக்கா? இல்லை. ஸோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனால் கூட ஃபெயிலியர் தான். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ என்ன எழுதுவோம்? ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஏன்? நம்ம கண்டுபிடிச்ச ரீசன் 1, 2 belongs to R, but 2, 1 does not belongs to R. So that this is not symmetric. இப்போ டிரான்சிட்டிவான்னு பார்க்க போகிறோம். டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. 1, 1 இப்போ 1, 1 இருக்கு. இந்த 1, 1ல இந்த 1ல ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. 1, 1 1, 2 1, 2 1, 3 1, 4 1, 5 1, 6 இத்தனையும் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கும் பார்ப்போம். 1, 2 இருக்கா? எஸ் இருக்கு. இதுக்கும் பார்ப்போம். 1, 3 A to C இருக்கு. 1, 4 அதாவது 1, 4 இது ஏபி, இது பிசி. அப்போ ஏசி இருக்கான்னு பார்க்கணும். 1, 4 ஏசி இருக்கு. அவ்வளோதான். பிசிஏ ஏசியாவும் ஆக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ 1, 2 இருக்கு. 1, 2 எடுத்துக்கோங்க. இப்போ 2ல ஆரம்பிக்கிற மாதிரி பேரெல்லாம் எழுதுங்க. 2ல எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்குது? 2, 2 2, 4 2, 6 2, 2 2, 4 2, 6. இப்போ இது ஏபி, இது பிசி. அப்போ ஏசி இருக்கான்னு பார்க்கணும். 1, 2 இருக்கா? இருக்கு. 1, 4 இருக்கா? இருக்கு. 1, 6 இருக்கா? இருக்கு. ஸோ இது டிரான்சிட்டிவ். 1, 3 எடுத்துக்கலாம். 1, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ல ஆரம்பிக்கிற மாதிரி என்னென்ன இருக்கு? 3, 3யும் 3, 6ம் இருக்கு. 1, 3 இருக்கா? இருக்கு. 1, 6 இருக்கா? இருக்கு. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ். 1, 4 எடுத்துக்கலாம். 1, 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ல ஆரம்பிக்கிற மாதிரி 4, 4 தான் இருக்கு. அப்போ 1, 4 இருக்கா? இருக்கு. இது டிரான்சிட்டிவ். 1, 5 எடுத்துக்கலாம். 5ல ஆரம்பிக்கிற மாதிரி 5, 5 மட்டும்தான் இருக்கு. 1, 5 இருக்கா? இருக்கு. டிரான்சிட்டிவ். 1, 6 எடுத்துக்கலாம். 6ல ஆரம்பிக்கிற மாதிரி 6, 6 மட்டும்தான் இருக்கு. 1, 6 இருக்கா? இருக்கு. இது டிரான்சிட்டிவ்.
இப்போ 2,2 எடுத்துப்போம். 2,2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா 2ல எண்ட் ஆயிருக்கு. 2ல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வேற என்ன இருக்கு அப்படின்னா 2,4 இருக்கு. ஸோ இப்போ 2,4 இருக்கான்னு பார்ப்போம். 2,4 இருக்கு இல்லைங்களா? 2,4 இருக்கு. ஸோ அப்படின்னா 2,4 இருக்குன்னா அப்போ இது வந்து இதுவும் டிரான்சிட்டிவ். அப்போ 2,4 எடுத்துப்போம். அடுத்தது 2,4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? 4,4 இருக்கு. 2,4 இருக்கு. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ். 2,6 எடுத்துப்போம். 2,6னா 6ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இங்க இருக்கு. ஸோ அப்போ 2,6 இருக்கா? இருக்கு. ஸோ டிரான்சிட்டிவ். 3,3 எடுத்துப்போம். 3ல ஆரம்பிக்கிற மாதிரி 3,6 இருக்கு. 3,6 இருக்கா? இருக்கு. ஸோ அடுத்தது இது டிரான்சிட்டிவ், இது டிரான்சிட்டிவ், இது 3,6 எடுத்துப்போம். 3,6 6ல ஆரம்பிக்கிற மாதிரி 6,6 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 3,6 இருக்கு. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ். 4,4 4ல ஆரம்பிக்கிற மாதிரி இதே 4,4 தான் இருக்கு. 4,4க்கு 4,4 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6லாம் அது அதுக்கே சிமெட்ரிக்காவும் இருக்கும். அது அதுக்கே டிரான்சிட்டிவாவும் இருக்கும். ஏன்னா 4,4 4,4 ஆரம்பிக்கிறது 4,4. ஸோ டிரான்சிட்டிவ் 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 எல்லாமே டிரான்சிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ திஸ் ரிலேஷன் இஸ் டிரான்சிட்டிவ். ஏன் டிரான்சிட்டிவ்? ஆமா டிரான்சிட்டிவ்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாது. The given relation is transitive since ஏன் transitive? Since for all a, b, c belongs to a, b and b, c belongs to R implies a, c belongs to R. அவ்வளவு. ஸோ இத மாதிரி எழுதினா போதும். ஏன்னா பிகாஸ் நமக்கு பிசிக்கலா என்னது ரிலேஷன் என்னதுன்னு பிசிக்கலா தெரியுது. ஒரு எலமெண்ட்டும் தெரியுது. அதனால அதுல பார்த்து கன்சிடர் எடுக்கிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி எழுதினா போதும். டேக்கன்லாம் எழுத வேண்டாம். இப்படி எழுதினா போதும். கிளியர்? தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆர் இஸ் a செட் ஆஃப் ரிலேஷன் இன் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். இசட் கொடுத்துருக்குறாங்க செட்டு. ஆரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா எக்ஸ் கமா ஒய் such that x minus y is an integer. யோசிச்சு பாருங்க. இப்போ இது வந்து இப்போ இதுல வந்து இருக்கிற 1,1 2,2 அது கூடயே சேருமா? பிகாஸ் நம்ம வந்து இப்போ வந்து பிசிக்கலா எழுத முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் நம்பர் அண்ட் எனி டைப் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இது ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 1,1 2,2 3,3 4,4 இதெல்லாம் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு நம்பர் அந்த நம்பர் கூடயே சேரும்போது அதோட சப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஜீரோவா தான் வரும். ஜீரோ வந்து கன்ஃபார்மா இட்ஸ் அன் இன்டீஜர். ஜீரோ இஸ் அன் இன்டீஜர். எஸ், ரெண்டு இன்டீஜரை சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் கன்ஃபார்மா இன்டீஜரா தான் இருக்கும். அது வந்து வேற ஏதோ ஒரு ரேஷனல் நம்பரோ மாற போறது கிடையாது. ரேஷனல் இன்டீஜர் இஸ் ஆல்சோ ரேஷனல் தான். இரேஷனல் நம்பரா மாற போறது கிடையாது. ஸோ அதனால ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா நிச்சயமா அது இன்டீஜரா தான் இருக்கும். ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இன்டீஜர் இல்லாத ரேஷனல் நம்பர்ஸா மாற போறது கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே ஜீரோ. ஸோ அந்த நம்பர் அது கூடயே பேர் ஆகும்போது கிடைக்கிற ஆன்சர் இன்டீஜரா தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிலேஷன்ல இருக்கும். ஸோ அதனால திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சின்ஸ் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு இசட் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் அன் இன்டீஜர். அடுத்தது சிமெட்ரிக்கா அப்படின்னு போட போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ மைனஸ் பி டேக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா பிகாஸ் நமக்கு பிசிக்கலா செட்டு தெரியல இல்லைங்களா? ஜென்ரல் ஃபார்மேட் மட்டும் தானே தெரியுது. அப்போ எப்போதும் போல எடுத்துக்கணும். டேக் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்குவோம். இட் மீன்ஸ் வாட்? ஏ மைனஸ் பி இஸ் அன் இன்டீஜர். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி. மைனஸ் காமன் எடுத்தோம்னா ஏ மைனஸ் பி ஆயிரும். ஏ மைனஸ் பி இன்டீஜர் 2 இன்டீஜர்னா மைனஸ் 2 இன்டீஜர் தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். ஸோ ஏ கமா பி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். முடிஞ்சு போச்சு. டிரான்சிட்டிவான்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம்? டேக் ஏ கமா பி அண்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். இட் மீன்ஸ் வாட்? ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் சி ஆர் இன்டீஜர். அப்போ இது ரெண்டும் இன்டீஜர்னா ஏ மைனஸ் சியும் இன்டீஜர் தான். ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணோம்னா that is also integer. Sum of two integer is also integer. A minus B plus B minus C
is an integer. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா a minus c integer. அப்போ a, cயும் belongs to R. ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா இதுவும் இருக்கு. ஸோ இட் இஸ் transitive. புரிஞ்சுதுங்களா? தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 5th subdivisionல என்ன சொல்லியிருக்கிறாங்க? The relation R in the set A of human being in a town, particular time given by ஒரு 5 ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். சப்டிவிஷன்ஸ், அதுலேயும் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் கமா ஒய், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் அட் த சேம் பிளேஸ், எக்ஸ் கமா ஒய் 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணணுமா? இப்போ ஒரே ஆளாக இருந்தால் எக்ஸ் ஒய் எக்ஸஸ்னா, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா நான் அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவேன். நான் வேற ஒரு இடத்துல ஒரே அட் அ டைமில் இங்கேயும் ஒர்க் பண்ணி அங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ சேம் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுவேன். நான் என் கூடயே பேர் ஆவேன், கன்ஃபார்மாக பேர் ஆவேன். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. செகண்ட் பர்சனும் ஃபர்ஸ்ட் பர்சனும் அதே இடத்துல தான் ஒர்க், மாற்றி போட்டாலும் அதே இடத்துல தானே ஒர்க் பண்ணுவாங்க. ராமா அண்டு ரவி ஒர்க்கிங் இன் அ சேம் பிளேஸ், ரவி அண்ட் ராமா ஒர்க்கிங் இன் அ சேம் பிளேஸ், எப்படி சொன்னாலும் அதே தானே. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அண்ட் இப்போ ஏபியும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க, பியும் சியும் ஒரு இடத்துல ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஏபி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, பியும் சியும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இப்போ ஏ ஒர்க் பண்ற கம்பெனில தான் பி ஒர்க் பண்றோம், பி ஒர்க் பண்ற கம்பெனில தான் சி ஒர்க் பண்றோம். அப்போ ஏயும் சியும் அதே கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். நான் சொல்றத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத தெரியணும். எழுதுங்க, அவ்வளவுதான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. So, let us take A, B and B, C belongs to R. That means A, B, C all are working in the same company. Therefore, A and C also working in the same place. அவ்வளவுதான். So, it is என்னது? Transitive, reflexive, symmetric, transitive. மூணுமே வந்ததுன்னா the relation is equivalence relation அப்படின்னு எழுதிருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. B, C, D, E எல்லாமே போட்டுடலாம் நீங்க. X, Y is living in the same locality. சேம் ஒர்க்கிங் இன் சேம் பிளேஸ் மாதிரியே தான் சேம் லொக்காலிட்டியும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய். ஓகே, அப்போ 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய் அப்படின்னா நான் என்னைய விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்க மாட்டேன், சேமாக தான் இருப்பேன். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ், ஒய் கமா ஒய் அதெல்லாம் வராது. ஸோ நான் என் கூடயே கனெக்ட் ஆக முடியாது. ஒரு பர்சன் அவன் கூடயே கனெக்ட் ஆக முடியாது, ஏன்னா அவனை விட 7 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க முடியாது. ஸோ இது ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. அண்ட் தென் எக்ஸ் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலர்னா ஒய் எக்ஸை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்க முடியாது, ஷார்ட்டராக தான் இருப்பாங்க. எக்ஸ் டாலர், எக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய், ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய். மாற்றி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷார்ட்டர் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ மாற்றி போட முடியாது. ஸோ இது சிமெட்ரிக் கிடையாது, டிரான்சிட்டிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. அண்ட் டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் அதிகம், ஒய் இசட்டை விட 7 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ எக்ஸ் இசட்டை விட 14 சென்டிமீட்டர் அதிகமாயிருவான். ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் அதிகம், ஒய் இசட்டை விட 7 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ எக்ஸுக்கும் இசட்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 14 சென்டிமீட்டர் ஆயிருமே. ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவாகவும் இருக்காது. கிளியர்? அடுத்தது எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய். அப்போ ஒரு ஆள் அவங்க கூட சேர முடியாது, எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய், ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எக்ஸ் ஒய்க்கு ஒய்ஃப்னா ஒய் எக்ஸுக்கு ஹஸ்பண்ட், அதனால சிமெட்ரிக்காகவும் இருக்க முடியாது. எக்ஸ் ஒய்க்கு ஒய்ஃபு, ஒய் இன்னொருத்தனுக்கு ஒய்ஃபாக இருக்க முடியுமா? எக்ஸ் ஒய்க்கு ஒய்ஃப்னா ஒய் வந்து மேல் இல்லையா, மேல் வந்து இன்னொருத்தருக்கு ஒய்ஃபாக இருக்க முடியாதே. அப்போ ஏக்கமா பி இருக்கும், பி கமா சி இருக்காதே. இல்லைன்னா ஏகமாசியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே நமக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது சப்டிவிஷன் ஈல எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒருத்தன் அவனுக்கே ஃபாதராக இருக்க முடியாது, ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. எக்ஸ் ஒய்க்கு ஃபாதர்னா ஒய் எக்ஸுக்கு ஃபாதராக இருக்க முடியாது. எக்ஸ் ஒய்க்கு ஃபாதர், ஒய் எக்ஸுக்கு சன்னாவோ டாட்டராவோ தான் இருக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு ஃபாதர், ஒய் இசட்டுக்கு ஃபாதர் அப்படின்னா எக்ஸ் இசட்டுக்கு கிராண்ட் ஃபாதராக தான் இருக்க முடியும், ஃபாதராக இருக்க முடியாது. ஸோ இது டிரான்சிட்டிவும் கிடையாது, ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, சிமெட்ரிக்கும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. டிரான்சிட்டிவ் கிடையாது ஆக்சுவலி. இ, ஆப்ஷன் இ. தட்ஸ் ஆல்.
ஐ திங்க் இன்னைக்கு வீடியோ இதோட போதும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அது மீதி இருக்கிறது இந்த செகண்ட்ல இருந்து 14, 16 வரைக்கும் சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நிச்சயமா நம்ம இந்த எக்ஸர்சைஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன சம்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவா எடுக்கிறது. ஓகே, இதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இஃப் யூ லைக் த வீடியோ, அகெயின் ஐ எம் டெல்லிங் தட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ as well as me. Thank you very much. See you in the next video. Thank you.